நான் விரிவா பேசிடுவேன். அடுத்த இடத்துல நான் விரிவா பேசணும்னா பாத்தீங்கன்னா உமாபதி நிர்வாணம் அளிப்பாரு. அவர் கண்டிப்பா பாலாவை நீங்க பேட்டி எடுக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு ஆசை பாலாவை தவறாக பேசக்கூடிய உமாபதியோ இல்ல அவருடைய கைக்கூலிகளோ தயவு செஞ்சு நீங்க இன்டர்வியூ எடுக்கணுங்கிறத நான் தாழ்மையா ரெக்வெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க மீண்டும் மீண்டும் கொடுத்து நோக்கம் என்ன? அப்பதான் நமக்கு அதிர்ச்சியான தகவல். அவன பெரிய அளவுல இவங்க டார்கெட் பண்றாங்க. ஏன்னா பாலா அப்படி என்ன கொலை குற்றத்தை பண்ணிட்டாங்கிற வேதனை எங்களுக்குள்ள அதிகம் பெருகிட்டே இருக்குதுங்க. எங்கேயுமே அவனை வாழ விட மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு பிரபலம் அப்படிங்கிற பட்சத்துல அவன் மீது ஒரு குற்றத்தை சுமத்தினால் மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா நெகட்டிவா பேசுறது ஏத்துப்பாங்க. ஏற்கனவே சொன்னேன், ஒரு நேரத்துல ராகவ லாரன்ஸ் மேல வச்சீங்க, இப்ப தூக்கி போட்டுன்னு உடைச்சிங்க. அதே மாதிரி பாலாவையும் ஒரு நேரத்துல உயர்த்தி பேசுறீங்க, இப்ப போட்டு உடைச்சிட்டீங்க. இப்ப அஜித்தை பத்தி பேசுறீங்க, இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் பத்தி பேசுறீங்க, அவங்களையும் நீங்க போட்டு உடைச்சிருங்க. ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் இந்த சின்ன ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க சார். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்கலாம் இன்டர்நெட்ல. படத்தில் வில்லன் நிஜத்தில் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் போட்டு நிறைய பேர் வெளியிடுறீங்க. தயவு செஞ்சு அவர்கள் எல்லாம் வீடியோ போடாதீங்கிறத கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு உங்களையும் சர்வதேச கைக்கூலின்னு சொல்லிடுவாங்க. அந்த உணவை சாப்பிட்டு 4 பேருக்கு வாந்தி மயக்கம் வந்துருச்சுன்னா நீங்க கொலைகாரன்னு சொல்வதற்கு கூட தயங்காது இந்த தேசம். அதுல என்ன தப்பு நடந்திருக்கும்? புது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுதுங்கிற பட்சத்துல அது 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா இப்படி உதவி செய்பவர்கள் எல்லாம் நம்ம பழி போட்டு சாகடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க மீது ஏதாவது ஒரு குற்றம் வந்துடக்கூடாது, அதை நம்ம பெருசுபடுத்தி அவர்களை ஒழிச்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடிய கேடுகட்ட சமூகமா இந்த தேசம் தற்பொழுது செயல்படுகிறது. எங்களால் முடிந்ததை இயன்றதை எடுத்து சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. யார் மீதும் நாங்கள் சப்போர்ட் பேசணுங்கிற அவசியம்